நல்லா வச்சு உட்காந்துங்க, சவுண்ட் பண்ணிட்டே இருக்காதீங்க, ரெக்கார்டிங் ஆகுது. ஆனந்தராஜ் என்ன சவுண்டு? காத்தடிக்குதுங்க சார். சாத்திக்கங்க இத. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு அற்புதமான ப்ரோக்ராம், அருமையான ஒரு விஷயத்தை நம்ம கத்துக்க வந்திருக்கோம். இந்தியாவின் முதுகெலும்பான விவசாயத்தை பத்தி தெளிவான முறையில தெரிஞ்சுக்கிட்டு, அந்த விவசாயத்துக்கு தேவையான பொருட்கள் வெஸ்டீஜ் நிறுவனத்துல என்னெல்லாம் இருக்கோ அதை பத்தின டீடைல்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு விவசாய புரட்சியை ஏற்படுத்தணும் தான் நம்மளோட நோக்கம். ஸோ மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்கு இதுல. அதனால நீங்க இந்த விஷயத்த கடைசி ஸ்லைடு வரைக்கும் தெளிவா கேளுங்க. எக்ஸலண்டான உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு விவசாயத்தை நம்பி இந்த அக்ரி ப்ராடக்ட் எல்லாமே பயங்கரமான ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கு. அதனால மிகப்பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஜூலை மந்த் ஃபர்ஸ்ட் டே, நாளையில இருந்து ஜூலை மந்தோட பில் ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால ஃபர்ஸ்ட் டேவே உங்களுக்கு கிடைச்ச ஒரு அற்புத வாய்ப்பு, இந்தியாவின் முதுகெலும்பா பயன்பட்டு இருக்கக்கூடிய அற்புதமான அக்ரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கிடைச்சிருக்கு. அதனால ஈஸியா நாம அதை கத்துக்கிட்டு இந்த மாதம் ஃபுல்லா அக்ரி மாதம் எடுத்துக்கிட்டு அக்ரியில ஒரு புரட்சி படைப்போம்னு சொல்லிட்டு தெளிவா பேசுறதுக்காக மிஸ்டர் ஆனந்தராஜ் அவர்கள் உடுமலைப்பேட்டையிலிருந்து நமக்காக வந்திருக்கார். அவரை ஆன் த ஸ்கிரீன் கலைக்கலாங்களா? மிஸ்டர் ஆனந்தராஜ், டைமண்ட் டைரக்டர் ஆஃப் வெஸ்டேஜ், ப்ளீஸ் ஆன் த ஸ்கிரீன். சார், ஓகே சார். ரவிக்குமார் சார், குட் மார்னிங். ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். என்னுடைய பெயர் ஆனந்தராஜ், டைமண்ட் டைரக்டர் ஆஃப் வெஸ்டேஜ் உடுமல்பேட்டைங்க. இன்னைக்கு வந்து நம்ம விவசாயத்துல வெஸ்டேஜ்ல அக்ரி ஒர்க்கை பத்தி உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஓகே சார். பாத்தீங்கன்னா நம்ம வந்து விவசாயத்துக்கு பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் அற்புதமாக ஒரு குறள் சொல்லியிருப்பாருங்க. அதாவது உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் அப்படின்னு ஒரு அற்புதமான குறள் இருக்குங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம இயற்கை விஞ்ஞானி நம்மாழ்வார் அற்புதமா ஒரு கருத்து சொல்லியிருப்பாருங்க. அதாவது விவசாயம் என்பது ஒரு வியாபாரம் அல்ல, அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு ரொம்பவும் முக்கியமான ஒரு துறை அப்படின்னு சொல்லியிருப்பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து இன்னைக்கு பேச வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு விவசாயியா இருந்தாலும் சரிங்க, விவசாயம் செய்யறவங்களா இருந்தாலும் சரி, விவசாயம் செய்யாதவங்களா இருந்தாலும் சரி, ஒரு அரசு ஊழியரா இருந்தாலும் சரி, அரசு ஊழியர் இல்லாம இருந்தாலும் சரிங்க, பிரைவேட் தொழில் செய்பவரா இருந்தாலும் சரிங்க, இல்ல சுய தொழில் செய்பவர்களா இருந்தாலும் சரி, வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கலாம், இல்ல பள்ளி மாணவர்களா இருக்கலாம், எல்லாத்துக்குமே என்னன்னா நான் சொல்ற விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஒரு விவசாயி ஒரு தோட்டத்துல போய் நம்ம எப்படி விவசாயம் பண்றது, எப்படி விவசாயத்துக்கு உரம் கொடுக்கறது அப்படிங்கிற முழு விவரமும் நீங்க கத்துக்கலாம். உங்களுக்கு வந்து இது வரைக்கும் விவசாயமே தெரியாது, நோ ப்ராப்ளம். விவசாயத்தை பத்தி தெரியாது, நோ ப்ராப்ளம். நீங்க அதை பத்தி கண்டுக்கவே வேண்டியதில்லை. ஆனா நான் சொல்ற விஷயங்களை நீங்க கேட்டுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு தோட்டத்துல போய் நம்ம விவசாயம் பண்ற அளவுக்கு மெச்சூரிட்டி ஆயிடலாமுங்க. அப்ப நம்ம வந்து ஸ்டேஜ் உரத்துல பாத்தீங்கன்னா நீங்க வந்து அந்த உரத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, விவசாயத்தை பத்தி தெரிஞ்சுட்டீங்கன்னா, நம்ம என்னன்னா, அதாவது செயற்கை உரம் கொடுக்கறத விட இயற்கை உரம் கொடுக்கும்போது, செயற்கை உரம் கொடுக்கறத விட இயற்கை உரம் கொடுக்கும்போது உரச்செலவு அந்த விவசாயத்துக்கு குறையுங்க. உரச்செலவு குறையும். அப்புறம் உற்பத்தி செலவு, உரச்செலவு குறைஞ்சாலே உற்பத்தி செலவும் கம்மியாகுங்க. அப்புறம் காட்டுல பாத்தீங்கன்னா, அதாவது காட்டுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்னன்னா, உங்களுக்கு நல்ல காடு வந்து விகிஞ்சு கிடக்குங்க. விகிஞ்சு அப்படின்னா என்னன்னா, கிரவுண்ட் மாதிரி இருக்குங்க. இந்த நம்ம உரம் பயன்படுத்தினாங்கன்னா அந்த காட்டுல பாத்தீங்கன்னா மலட்டுத்தன்மை எல்லாம் நீங்கி அந்த காடு வந்து பொதுன்னு ஆயிருங்க. அப்பதான் வந்து கீழே வந்து மண்புழுக்கள் வந்து இயற்கை உரமாக மண்புழுக்கள் நிறைய வளர்றதுக்கு நம்ம உரம் வந்து முழுசா பயன்பாடு கொடுக்குதுங்க.
அப்புறம் அதனால என்னன்னா மண்ணுல வந்து இனப்பெருக்கத்தை வந்து அதிகப்படுத்தலாம். அதாவது மண்புழுக்கள் நிறைய வளருங்க. அது வந்து அவங்க வந்து இயற்கை உரமா நிறைய கொடுக்குறாங்க. அப்புறம் மண் வளம் மேம்படும். அப்புறம் பாத்தீங்கன்னா ஈரப்பதத்தை நம்ம உரம் தக்க வச்சுக்கும். அதெல்லாம் பின்னாடி போக போக சொல்றேனுங்க, எந்த உரமெல்லாம் எதுக்கு பயன்படும். அப்ப நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இன்னொன்னு வந்து என்னன்னா, மண்ணுல வந்து பாத்தீங்கன்னா காரத்தன்மை, அமிலத்தன்மை ஒருத்தர் வந்து ஒரு காட்டுல ஒரு வருஷத்துக்கு கண்டினியூவா நம்மளுடைய வெஸ்டேஜ் உரத்தை கொடுத்தாங்கன்னா, ஒரு வருஷத்துல அந்த காடு வந்து என்னன்னா காரத்தன்மை, அமிலத்தன்மை 2யுமே சமப்படுத்திக்குங்க. அதாவது நம்ம எப்படிங்க வெந்தது, வேகாதது ஈக்குவலா எடுத்துட்டோம்னா எந்த பிரச்சனையும் நம்ம உடம்புக்கு வராது. ஆனா நம்ம வந்து வேகாததுதான் வெந்ததுதான் நிறைய சாப்பிடுறோம், வேகாதது நிறைய சாப்பிடுறது இல்லாதனாலதான் இவ்வளவு பிரச்சனை வருதுங்க. அப்ப காரத்தன்மை, அமிலத்தன்மையை வந்து சமப்படுத்திருங்க. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, நம்மளுக்கு வந்து மண்ணுல வந்து அது கீழே இருக்கிற வேர்களுக்கு காற்றோட்ட வசதியை நிறைய செஞ்சு கொடுக்குங்க. அப்புறம் நீரைய வந்து உறிஞ்சும் திறனும் நம்மளுக்கு நிறைய கிடைக்குங்க. அப்புறம் வந்து விஷமில்லாத பொருட்கள் நம்மளுடைய உரத்தை யூஸ் பண்றதுனால நஞ்சு இல்லாத, அதாவது விஷம் இல்லாத பொருட்களை நம்ம வந்து சாப்பிடலாம். அப்படிங்கிற காய்கறிகள், பழங்கள் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுக்கு வந்து விஷமில்லாத பொருளா கிடைக்குங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இயற்கை விவசாயத்தை முன்னெடுத்துட்டு போறோம்ங்க. ஓகேங்களா? அப்ப நம்ம வந்து என்னன்னா, நீங்க வந்து எல்லாருமே நான் சொல்ற இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டீங்கன்னா, எல்லாருமே இந்த மீட்டிங் முடியும் போது ஒரு கரெக்டா நிறைய நேரம் இல்லைங்க, இன்னைக்கு அளவாத்தான். அந்த நேரத்துக்குள்ள நீங்க எல்லாருமே ஒரு விவசாயிக்கு என்னென்ன கருத்துக்கள் தெரியுமோ, என்னென்னலாம் தெரியணுமோ அத்தனையுமே நான் உங்களோட இன்னைக்கு சொல்லிருவேன். சிம்பிளா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போ வந்து நம்ம என்னன்னா, விவசாயம் வந்து நம்ம பெருசு கடல் மாதிரி. அதுல நம்ம பூராமே தெரிஞ்சுக்கிட்டு தான் விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிறது முடியாத வேலைங்க. ஓகேங்களா? அதனால நான் சொல்ற ஷார்ட் கட்ல நீங்க அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டீங்கன்னா, ஃபுல்லா விவசாயத்துல ஈடுபாடு நம்ம கிடைக்குங்க. அப்புறம் வந்து அதாவது விவசாய பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சுட்டீங்கன்னா, ஒவ்வொரு இடத்துலயும் போய் பார்த்தீங்கன்னா, பேசுனீங்கன்னா, உங்களுக்கு பாயிண்ட் அதிகமா கிடைக்கும். வேல்யூ அதிகமா கிடைக்கும். அதன் மூலியமா வெஸ்டேஜ்ல சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் நம்மளுக்கு வந்து நிறைய கிடைக்குங்க. ஓகேங்களா? இப்ப நம்ம வந்து டைரக்டா என்னென்ன இருக்குது, நம்ம உரத்துல வந்து என்னென்ன இருக்குது சார், நெக்ஸ்ட் போலாம் சார். ஓகேங்களா? அப்ப வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்னன்னா அந்த மண்ணு ஃபர்ஸ்ட் வந்து இது மண் நீங்க பேசிக்கா தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியதுங்க. அந்த கிளே அப்படின்னு CLAY கிளே அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா களிமண்ணுங்க. களிமண், அதாவது மண்ணுல வந்து களிமண் அப்படிங்கிறது ஒரு ஒரு மண் இருக்குங்க. அது ஒரு வகையான அதாவது இருக்குங்க. அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா மண்ணின் தன்மை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட். காரத்தன்மை, அமிலத்தன்மை, உப்புத்தன்மை அப்படிங்கிற மாதிரி இதுல கிளே அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த மண் வந்து களிமண் சைஸ்ல இருக்குங்க. இது ஒரு வகையான ஏரியாவில் இருக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா லோம், LOA லோம். லோம் அப்படின்னா கரிம பொருட்கள் அடங்கிய மண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது பாத்தீங்கன்னா சேண்ட், SAND சேண்ட் அப்படின்னா இது பத்தி நீங்க சிம்பிளா தெரிஞ்சுக்கிறதுன்னா ஆத்தங்கரை பக்கத்துல இருக்கிற மண்ணு, மணற்பாங்கான மேட்டில் நீங்க ஆத்துக்கு பக்கத்துல இருக்கிற மண்ணு அதை நீங்க சிம்பிளா தெரிஞ்சுட்டீங்கன்னா போதும். ஆற்றை கரைக்கு ஓரமா இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மண்ணு தான் இந்த சேண்டுங்க. அப்புறம் சில்ட் அப்படிங்கிறது என்ன, இது வந்து வண்டல் மண், கரிசல் மண் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இல்லாம நம்ம ஏரியா கோயம்புத்தூர் ஏரியாவில எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பக்கம் பாத்தீங்கன்னா ரெட் சாயில்னு இருக்குங்க, அதாவது செம்மண்ணும் இருக்குங்க. இந்த மாதிரி மண்ணு வந்து களிமண் இருக்குங்க, கரிம பொருட்கள் மண் இருக்கும், ஆற்றங்கரை மண் இருக்கும், கரிசல் மண் இருக்கும், செம்மண்ணும் இருக்குங்க. இந்த மாதிரி மண்ணை வந்து நம்ம வந்து வகைப்படுத்திக்கலாம். இந்த மண்ணின் வகை வந்து பாத்தீங்கன்னா இந்த மண்ணுல அமிலத்தன்மை, காரத்தன்மை எல்லாமே இருக்குங்க. அப்புறம் நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னங்கன்னா, முக்கியமா அடுத்தது என்னன்னா, இதுதான் முக்கியங்க. ஒரு ஒரு காட்டுல விவசாயம் பண்ணும் போது ஒவ்வொரு பயிருக்கோ இல்ல ஒவ்வொரு மரத்துக்கோ நம்ம என்னென்ன அளவு கொடுக்கணும் அப்படிங்கிறது இது வந்து இம்பார்ட்டன்டா நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. ஒரு விவசாயிக்கு நீங்க அக்ரி காலேஜ்லயே போனீங்கன்னா படிக்கும்போது இதுதான் ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுப்பாங்க. அதாவது என்னன்னா 100% ஒரு மரத்துக்கு 100% பர்சன்டேஜ்னாலே 100. அந்த 100ல இப்ப பட்ஜெட் போடுறாங்களானே ₹1 என்னென்ன செலவு அப்படின்னு பிரிக்கிறாங்களோ அது மாதிரி ஒரு 100%ல மரத்துல இருக்கக்கூடிய வேர்களுக்கு நம்ம என்னென்னலாம் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம கரெக்டா இது தெரிஞ்சு வச்சுக்கலாம். இது ஒண்ணுமே இல்லைங்க. நம்ம வந்து என்னங்கன்னா ஒரு மரம் இருக்குது, செடி இருக்குதுங்க, கொடி இருக்குது,
காட்டுல இருக்குது, என்ன கொடுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்னங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துங்க நம்ம தண்ணி 25% தான் வேணுங்க. யாருக்கு? அந்த வேர்களுக்கு தண்ணி 25% கொடுத்தா போதும். அப்புறம் ரெண்டாவது என்ன வேணும்னா காற்று 25% வேணுங்க. யாருக்கு? அந்த கீழே இருக்கிற வேர்களுக்கு தான் காத்து வேணும். ஏன்னா காத்து வந்து மேல ஃபுல்லா அடிக்குதல்ல, அப்புறம் எதுக்குன்னு நீங்க கேட்கலாம். ஆனா கீழே இருக்கிற வேரு, அப்ப கீழே இருக்கிற வேருக்கு காத்து வேணும். 25% காற்று வேணுங்க. அப்ப 100%ல காற்று 25% போச்சு, தண்ணி 25% போயிருச்சு, மீதி இப்ப 50% ஆயிருச்சுங்க. மீதி 50%ல என்ன வேணும்னா 45% கார்பன் டை ஆக்சைடு, அதாவது ஆக்சிஜன் வேணுங்க. 45% என்ன வேணுங்க? ஆக்சிஜன் வேணும். அப்ப டோட்டலா 95% இதுதான் வேணும். தண்ணி, காற்று, கார்பன் டை ஆக்சைடு, இதுதான் வந்து ஒரு மரத்துக்கோ செடிக்கோ கொடிக்கோ வேணும். அப்ப 100%ல 95% இதே போயிருச்சுங்க. மீதி எவ்வளவுங்க? 5% தான் ஆர்கானிக் மேட்டர், உரம். 5% தான் நம்ம கொடுக்கும். அதுக்கு மேல உரம் கொடுக்கவே வேண்டியது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கிறேன்னா, ரோட்டோரமா புளிய மரம் இருக்குங்க, வேப்ப மரம் இருக்குங்க, பனைமரம் இருக்கும். ரோட்டோரமா புளிய மரம் இருக்கும், வேப்ப மரம் இருக்கும், பனைமரம் இருக்கும். வருஷத்துக்கு ஒருக்கா புளிய மரத்துல காப்புங்க. அதுக்கு எந்த தண்ணியும் கட்டுறது இல்ல, எந்த உரமும் வைக்கிறது இல்ல, தண்ணியும் கட்டுறது இல்ல, உரமும் வைக்கிறது இல்ல. ஆனா வருஷத்துக்கு ஒருக்கா புளியும் கட்டுற காப்பு பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். அது என்ன பண்ணுதுன்னா தனக்கு தேவையான நீரை அந்த மழை பெய்யும் போது சேமித்து வச்சுக்கிறது. அது இடத்துல காற்று கிடைச்சுக்குதுங்க. அது தன்னை போல ஆக்சிஜன் சூரியன் இருந்து அது வந்து வாங்கிக்குது. அப்ப இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொல்லலாம், எப்படி வரும் அப்படிங்கிறதுக்கு நம்ம இந்த சொல்லலாம். ஓகேங்களா? இதுதான் மெயின். அப்ப இந்த தண்ணி 25%ங்க, காத்து 25%ங்க, கார்பன் டை ஆக்சைடு 45%, உரம் நம்ம எவ்வளவு கொடுக்கணும்? ஒரு மரத்துக்கோ செடிக்கோ கொடிக்கோ 5% இருந்தா போதும். மூட்டையா கொடுக்க வேண்டியது கிடையாது. இன்னும் ஃபார் எக்ஸாம்பிள்னா நீங்க பாருங்க, வீட்டுல சாப்பிடுறீங்க, காலையில டிஃபன் இட்லி சாப்பிடுறீங்க, ஒரே முட்டை ஒரு 15 இட்லி தட்டுல போட்டா கண்டிப்பா சாப்பிட முடியாது. அப்ப எவ்வளவு சாப்பிடலாம்? ஒரு 5 இட்லி 6 இட்லி சாப்பிடலாம், 7 இட்லி வரைக்கும் சாப்பிடலாம். அப்ப அதே மாதிரி தாங்க கொண்டுட்டு போய் உரத்தை செடி கொடி மரங்களுக்கு மூட்டையா போட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாதுங்க. அளவா கொடுத்தா போதும். நம்ம சாப்பிடுற மாதிரிதான் மரத்துக்கும் நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? அப்ப இந்த மிஷிய சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. தண்ணி 25%ங்க, காத்து 25%ங்க, கார்பன் டை ஆக்சைடு 45%ங்க, உரம் 5% தான் கொடுக்கணும். இது வந்து பேசிக் கொடுக்கக்கூடிய, அதாவது உரம் ஒவ்வொரு செடிக்கு எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிளான்ட் குரோத் ஸ்டேஜ், அதாவது தாவரங்களுடைய வளர்ச்சி நிலைகள். அதுதான் வளர்ச்சி நிலைகள் என்ன சிம்பிளா நீங்க தெரிஞ்சுக்கலாமுங்க. 4 பருவம்ங்க. எந்த விவசாயம், அதாவது நீங்க வந்து பருத்தி போடுறீங்க, நெல் போடுறீங்க, கம்பு போடுறீங்க, தக்காளி போடுறீங்க, மிளகா செடி போடுறீங்க, அவரை செடி போடுறீங்க, எந்த இதை போட்டாலும் எல்லாத்துக்குமே 4 பருவம் தானுங்க. இதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம இது தெரிஞ்சாத்தானுங்க ஒரு காட்டுல போய் நம்ம ஒரு விவசாயிக்கு உரம் கொடுக்கணும் அப்படின்னா அது என்ன ஸ்டேஜ்ல இருக்குதுன்னு தெரிஞ்சாத்தானுங்க நம்ம உரம் கொடுக்க முடியும். உடனே எனக்கு பருத்தி போட்டிருக்கிறனுங்க உரம் கொடுங்க, வெங்காயம் போட்டிருக்கிறனுங்க உரம் கொடுங்க, மிளகா செடி இருக்குதுங்க, தக்காளி செடி இருக்குதுங்க, எனக்கு உரம் கொடுங்கன்னு நம்ம கொடுக்க முடியாது. என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. அப்ப 4 ஸ்டேஜ் தான் நீங்க தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியதுங்க. 4 ஸ்டேஜ் தானுங்க, ஒண்ணுமே கிடையாது. 4 ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் 1ங்க. ஸ்டேஜ் 1 என்னன்னா விதைக்கின்ற பருவம் அப்படின்னா நீங்க வந்து விதை போடுற பருவம். விதைக்கிறீங்க. இப்ப நாத்துனா நட்டுறீங்கன்னு அர்த்தம். நாத்து நட்டுறது, விதப்பு போடுறது. அதாவது உழவு ஓட்டுறீங்க, பாத்தி பிடிக்கிறீங்க, தண்ணி கட்டுறீங்க, அதுக்கு அடுத்தது விதை போடுறோம்ங்க. விதையை வந்து நட்டுறது, விதைக்கின்ற பருவம். செடிய நாத்தங்கால் ஊன்றது. இப்ப வந்து நெல்லெல்லாம் நாத்து நட்டுவாங்க, நெல்லு நட்டுவாங்க, தக்காளி செடி நட்டுவாங்க, மிளகா செடி நாத்து நட்டுவாங்க, வெங்காய நாத்தும் நட்டுவாங்க, வெங்காயம் விதைப்பும் போடுவாங்க, நட்டுவாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பருவம்ங்க. அப்ப நம்ம காட்டுக்குள்ள போய் தெரிஞ்சாதான் நம்மளுக்கு இந்த 4 பருவத்துல முதல் பருவம் அழகா தெரியுங்க. நட்டுறீங்களா? விதைக்கின்ற பருவம்ங்க. இது தெரிஞ்சு வச்சுக்கிறோம். நட்டும் போது விதைக்கின்ற பருவம். 2வது பருவம் ஸ்டேஜ் 2 என்னன்னா நம்மளுக்கு வளர்கின்ற பருவம். அந்த உள்ள நட்டக்கூடிய விதை வளர்ந்து வர்றதுதான் வளர்கின்ற பருவம். வளர்ந்து இப்ப நீங்க ஒண்ணும் இல்ல, தக்காளி நாத்து நட்டிருக்கிறீங்க, அது நாத்து நட்டி அது அப்படியே வளருங்க. எப்பன்னா செடி வேர் பிடிக்கிறதுக்கு 10 to 15 நாள் ஆயிருங்க. நீங்க நட்டுற நாட்டுல அந்த செடி நல்லா ஊன்றக்கு 15 நாள் ஆயிருங்க. 15 நாள் 16 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அது வளர்கின்ற பருவம். செடி வளர்ந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம 2வது வளரும் பருவம். நல்லா மரமோ செடியோ கொடியோ என்னமோ நன்ற வளர்ச்சி வருங்க. அது வளர்ச்சி வர்றத நம்மளுக்கு 2வது பருவம்ங்க. 3வது பருவம்
ஸ்டேஜ் 3ங்க. ஸ்டேஜ் 3 3வது பருவம் என்ன? இப்ப தக்காளி செடி இருக்குதுங்க, தக்காளி செடி, மிளகா செடி, அவரை செடி இதெல்லாம் இருக்குதுங்க. எல்லாமே இருக்குதுங்க. நெல்மணிகள் இருக்குது, எல்லாமே இருக்குதுங்க. அது வந்து பூ 3வது பருவம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அது ஏதாவது ஒரு செடியில பூ வந்துருச்சு, மொட்டு வந்துருச்சு, பூ வந்தாலும் மொட்டு வந்தாலும் உடனே பூக்கும் பருவம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். அப்புறம் 4வது பருவம் ஒண்ணு இருக்குதுங்க. 4வது பருவம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, ஏதாவது செடியில பாத்தீங்கன்னா, இதுல கடைசியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த சிவப்பா காய் வந்திருக்கும், காய்கள் வந்திருக்குங்க. ஏதாவது ஒரு இதுல காய் வந்துருச்சு, மகசூலுக்கான தருணம், அறுவடைக்கான பருவம். அதாவது பூவு வந்துச்சு இல்லைங்களா, பூ வந்து மொட்டு வந்து அந்த மொட்டுல இருந்து பிஞ்சு வருங்க, பிஞ்சு காயாகும், காய் பழமா மாறும். அப்ப ஏதாவது ஒரு செடியில காய் வந்தா அது காய்க்கின்ற பருவம். இந்த மாதிரி 4 பருவம் இருக்குதுங்க. 4 பருவம் வந்து நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கோணுங்க. 4 பருவம் நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கோணுங்க. ஓகேங்களா? 4 பருவம் என்ன பருவம்? ஒன்ஸ் அகைன் ரிப்பீட் பண்ணிருங்க. விதைக்கின்ற பருவம், வளரும் பருவம், விதைக்கின்ற பருவம், வளரும் பருவம், பூக்கும் பருவம், காய்க்கும் பருவம். இந்த 4 பருவத்தை நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேங்களா? அப்புறம் இதுல வந்து அக்ரி ப்ராடக்ட்ஸ்க்கு நம்மளுக்கு வந்து என்ன நம்ம வந்து கொடுக்கலாம். அக்ரிங்கிறது நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட். அப்ப மெயினா பாத்தீங்கன்னா அக்ரி ப்ராடக்ட்டுக்கு உண்டான கீவேர்டு. இப்ப இது சார் நெக்ஸ்ட் போல இது வந்து சொல்லிட்டு சொன்னோம்னா கரெக்டா இருக்குங்க சார். கீவேர்டு சார். நெக்ஸ்ட் அக்ரி 82 மட்டும் இதுல பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன பருவத்துக்கு எப்படி உரம் கொடுக்கறது அப்படிங்கறத பத்தி பாத்தீங்கன்னா, இதுல அக்ரி 82 ஆக்டிவேட்டர். அக்ரி 82ங்கிறது பாத்தீங்கன்னா ஆக்டிவேட்டர்னா என்ன? ஆக்டிவேட்டர்னா என்னன்னா, நம்ம என்ன உரம் கொடுத்தாலும் சரிங்க, அந்த உரத்தை பூரா எடுத்து கொடுக்கறது தான் அக்ரி 82. அது சிம்பிளா அங்க போட்டிருக்கிறோங்க. அப்புறம் அக்ரி கியூமிக் குரோத், நம்ம வந்து அந்த எல்லாத்தையும் வேலை செய்ய வைக்கும். மக்கு குப்பை இருந்தா, மக்காம குப்பை இருந்துச்சுனால எல்லாத்தையுமே மக்க வைக்கிறதுங்க அக்ரி கியூமிக். அப்புறம் இந்த அக்ரி ப்ரோடெக் பாத்தீங்கன்னா, இது நம்ம வந்து எதுக்கு கொடுக்குறோம்னா ப்ரொடக்டர். அதாவது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அக்ரி ப்ரோடெக் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்டர் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னன்னா, நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து நம்ம உரத்துலங்க மருந்துங்க. இது மட்டும்தான் மருந்துங்க. இது வந்து பூச்சிக்கொல்லி மருந்து, அந்த கீழே வேர் நேர்த்தி பண்றதுக்கும் மண் நேர்த்தி பண்றதுக்கும் அது வந்து நம்ம யூஸ் பண்ணலாங்க. ஓகேங்களா? ஓகே. அப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட்ங்க சார். வெஸ்டேஜ் எல்லாம் ஒவ்வொரு ப்ராடக்ட் பத்தி சொல்லிடலாங்க சார். நெக்ஸ்ட் அக்ரி 82 சார். போர்டு தனி போர்டுங்க சார். ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் தனி போர்டு வருங்க சார். நெக்ஸ்ட் சார். அடுத்து படிங்க சார். சார் அது பாத்தீங்கன்னா அடுத்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா, ஓகே, அடுத்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா அக்ரி கோல்டு அப்படின்னு நம்ம ப்ராடக்ட் இருக்குங்க. அப்ப இது வரைக்கும் 3 பார்த்திருக்கிறோங்க. 4வது பாத்தீங்கன்னா அக்ரி கோல்டு அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட். இது வந்து மல்டி விட்டமின்ஸ் நிறைஞ்சது. நெக்ஸ்ட் ஃபுல்லா டெபினிஷன் பண்ணலாமுங்க. அப்புறம் அக்ரி கோல்டு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா அக்ரி மாஸ். இது 3வது பருவத்துக்கு தேவையான அக்ரி மாஸ் ப்ராடக்ட் இருக்குங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அக்ரி நானோடெக் பாத்தீங்கன்னா மைக்ரோ நுண்ணூட்ட சத்து. இது 4வது பருவத்துக்கு தேவையான உரங்கள். ஓகேங்களா? ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இப்ப நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா 8 வகையான உரங்கள் இருக்கு. 8 வகையான உரம், இயற்கை உரம் இருக்குதுங்க. அப்ப நம்ம வந்து இதுல ஒவ்வொரு உரத்தை பத்தியும் நீங்க தெரிஞ்சுக்கணுங்க. அப்புறம் எந்தெந்த உரம் எந்தெந்த பருவத்துக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டா போதுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அக்ரி 82 பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து 100 மில்லி பாக்கெட் 300 மில்லியாவும், அப்புறம் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு 1/2 லிட்டராவும், 500 மில்லியாவும், 5 லிட்டராவும் வருங்க. அப்ப இந்த அக்ரி 82ங்கிறது என்ன? அக்ரி 82ங்கிறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க இதுல வந்து மூலப்பொருட்கள் 82% அடங்கி இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். ஓகேங்களா? இதுல வந்து இது என்னென்ன வேலை செய்யுது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோங்க. ஃபர்ஸ்ட் என்னென்ன வேலை செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து அக்ரி 82ங்கிறது என்னன்னா, இது ஒரு ஒட்டும் பசை, இது ஒட்டும் திரவம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணுங்க. அதாவது நம்ம எந்த உரம் கொடுத்தாலும் அந்த உரத்தை முழுமையா எடுத்து கொடுக்கறது தான் அக்ரி 82. இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆக்டிவேட்டர்னா என்னன்னா தூண்டக்கூடியது. அதாவது தூண்டக்கூடியது அப்படின்னு என்ன, ஒருத்தன் வேலை செய்யாம இருக்கிறானா, இப்ப சூப்பர்வைசர் மாதிரிங்க. இப்ப நம்ம வந்து ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறோம். நீங்க வந்து ஒரு 10 பேர் சிங்கர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். இல்ல செக்கிங் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த செக்கிங்க்கு ஒரு சூப்பர்வைசர் இருப்பாரு, பவர் டேபிளுக்கு ஒரு சூப்பர்வைசர் இருப்பாரு, சிங்கருக்கு ஒரு சூப்பர்வைசர் இருப்பாரு. அந்த சூப்பர்வைசர் என்ன செய்வாருன்னா, யாரெல்லாம் வேலை செய்யாம இருக்கிறாங்களோ
அவிகளை வேலை செய்ய வைக்கும். அதுதான் ஆக்டிவேட்டர். அதாவது நம்ம இதுல என்னன்னா, மண்ணுல நீங்க எந்த உரம் கொடுக்குறீங்க, பூச்சிக்கொல்லி கொடுக்குறீங்க, களைக்கொல்லி கொடுக்குறீங்க, உரம் கொடுக்குறீங்க, டிஏபி கொடுக்குறீங்க, பொட்டாஸ் கொடுக்குறீங்க, பாக்டம்பாஸ் கொடுக்குறீங்க, எண்ணத்தை கொடுத்தாலும் சரிங்க, அதை எல்லாமே ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குங்க. அதை பூரா வேலை செய்ய வைக்கிறது தான் இந்த அக்ரி-82 ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஆக்டிவேட்டர். தூண்டக்கூடியது, எல்லா வேலையும் எல்லாரையுமே வேலை செய்ய வைக்குங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஸ்ப்ரீடர். ஸ்ப்ரீடர் அப்படின்னா என்னன்னா பரவக்கூடியது. பரவக்கூடியது அப்படின்னா என்னன்னா, நீங்க வந்து இப்போ வந்து மருந்து அடிக்கிறீங்க, செயற்கை உரத்துக்கூட மருந்து அடிக்கிறீங்க. இப்ப வந்து களைக்கொல்லியோ பூச்சிக்கொல்லியோ நீங்க அடிக்கும் போது அந்த மருந்து என்ன பண்ணணும்னா இலையோட மேல் பாகத்துல மட்டும்தான் இருக்கும். ஆனா நம்ம 82 சேர்த்து மிக்ஸ் பண்ணி நீங்க ஸ்ப்ரே பண்ணும்போது அது என்ன பண்ணும்னா அந்த இலையோட கீழ்பாகத்துல பாத்தீங்கன்னா அந்த பூஞ்சைகள் வெள்ளை கலரா இருக்குங்க, பூஞ்சைகள், பாக்டீரியா, அதையெல்லாம் போய் இது ஊடுருவி அழிச்சிருங்க. இலையோட தண்டு பகுதி, இலையோட தலைப்பகுதி, இலையோட கீழ்ப்பகுதி, தண்டு வளர்ச்சி, வேருக்கு எல்லா பக்கத்திலையும் ஊடுருவி ஃபுல்லா வேலை வாங்கும். அந்த மருந்தை ஃபுல்லா வேலை செய்ய வைக்குங்க. எல்லா பக்கம் ஊடுருவுறது இந்த ஸ்ப்ரீடர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெட்டர். வெட்டர்னா என்னன்னா ஈரப்பதத்தை தக்க வச்சுக்குங்க. ஈரப்பதத்தை இது வந்து தக்க வச்சுக்குங்க. ஈரப்பதம். இப்ப நீங்க காட்டுக்குள்ள வாரத்துக்கு ஒருக்கா தண்ணி கட்டுறீங்கன்னா நம்ம உரம் கொடுக்கும்போது 10 நாளைக்கு ஒருக்கா தண்ணி கட்டினா போதுங்க. இப்ப தென்னை மரங்களுக்கெல்லாம் 4 நாளைக்கு ஒருக்கா கட்டுவாங்க. நம்ம உரத்துக்கு கொடுக்கும்போது 7 நாளைக்கு ஒருக்கா கட்டினா போதுங்க. ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கும். ஓகேங்களா? அது மட்டும் சிம்பிளா தெரிஞ்சா போதுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் சொல்யூஷன், யூனிஃபார்ம் நான் டாக்ஸின் எக்கோ ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இருக்குதுங்க. அப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னன்னா யூனிஃபார்ம் சொல்யூஷன். அது என்ன அப்படின்னா தாவரத்துடைய எல்லா பகுதிகளுக்கும் உரம் மற்றும் மருந்துகளை கொண்டுட்டு போய் இது சேர்க்கிற வேலை இது செய்யுங்க. கொண்டுட்டு போய் எல்லா பகுதிக்கும் இது கொண்டுட்டு போய் சேர்க்குங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம வந்து அக்ரி-82 எப்படி அந்த ஸ்ப்ரே பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமுங்க. அதாவது என்னன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எந்த உரம் கொடுக்குறீங்களோ, எந்த உரம் நம்ம கொடுக்குறோமோ அது கூட நம்ம என்ன பண்றோம்னா, இப்ப நீங்க மருந்து அடிக்கிறீங்க, ஒரு ஏக்கராவுக்கு வந்துங்க 10 லிட்டர், ஒரு ஏக்கராவுக்கு வந்து 10 டேங்க் தான் நம்ம அடிப்போம்ங்க. ஒரு ஏக்கராவுக்கு வந்து 10 டேங்க். அந்த 10 டேங்க் நீங்க அடிக்கும்போது ஒரு டேங்குக்கு 10 லிட்டர் தண்ணியா 10 மில்லி 82 கலக்குங்க. 15 லிட்டர் தேங்கா ஒரு 15 மில்லி 82 கலக்கிக்கலாமுங்க. எந்த மருந்து நீங்க கொடுக்குறீங்களோ அந்த மருந்து கூட நம்ம 82 கலந்து நீங்க ஸ்ப்ரே பண்ணிடலாமுங்க. ஒரு ஏக்கராவுக்கு பாத்தீங்கன்னா 10 இருந்து 15 மில்லி, அதாவது டேங்க் பொறுத்துங்க. ஒரு டேங்க் 10 லிட்டர் டேங்கா 15 லிட்டர் டேங்கான்னு நம்ம மருந்து அடிக்கிறவங்க கிட்ட கேட்டு போகணுங்க. 10 லிட்டர் டேங்கா 10 மில்லி கலக்குதா, 20 லிட்டர் டேங்க் 15 லிட்டர் டேங்கா நீங்க வந்து 15 மில்லியில இருந்து 20 மில்லி வரைக்கும் கொடுக்கலாங்க. கலந்து அடிச்சீங்கன்னா அந்த மருந்தோட எஃபெக்ட் பூராத்தையுமே இது எடுத்து கொடுக்கும். அந்த வேலையை வந்து இது செய்யுங்க. எல்லா பூச்சி மருந்துகளுடனும் எல்லா உரத்துடனும் நீங்க வந்து இதைய வந்து கலந்து கொடுக்கலாம். எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. ஓகேங்களா? ஓகே. இது வந்து அக்ரி-82 பத்தி நீங்க முழுசா இந்த விவரம் தெரிஞ்சா போதுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட்ங்க அக்ரி-கியூமிக். அக்ரி-கியூமிக்ங்கிறது என்னன்னா நம்ம தாவரங்கள் மற்றும் மரங்களோட மக்கிய குப்பை தான் அக்ரி-கியூமிக்ங்க. இந்த அக்ரி-கியூமிக் என்ன பண்ணும்? அக்ரி-கியூமிக் என்ன பண்ணும் அப்படின்னா மண்ணை மேம்படுத்தும், மண்ணை சுத்தப்படுத்தும், மண்ணை வளப்படுத்தி மண்ணுல மக்காத குப்பை இருந்தா மக்க வைக்குங்க. இதனுடைய வேலை. அக்ரி-கியூமிக்கோட வேலை என்ன? மக்காத குப்பை இருந்தா மக்க வைக்குங்க. சரிங்களா? அதாவது மண்ணை மேம்படுத்தும், மண்ணை சுத்தப்படுத்தும், மண்ணை வளப்படுத்தி மண்ணுல மக்காத குப்பை இருந்தா மக்க வைக்குங்க. ஓகேங்களா? நீங்க வந்து நிறைய போட்டிருப்பீங்க. அது எல்லாமே மக்க வைக்கிறது இதனுடைய வேலை. அப்புறம் நீங்க என்ன இதனால என்ன பண்ணா மண்ணை லூஸ் பண்ணி விட்டுருங்க. மண்ணை வந்து லூஸ் பண்ணி விட்டுருங்க. மண்ணு வந்து பொதுன்னு பண்ணி விட்டுருங்க. அதான் இதனுடைய வேலை செய்யுங்க. அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா சாயில் பெரியட்லேட் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிலத்தின் இனப்பெருக்க தன்மையை இது வந்து அதிகப்படுத்துங்க. நிலத்தின் இனப்பெருக்க தன்மையை அதிகப்படுத்துங்க. நிலத்தில் நீரை உறிஞ்சும் திறனை அதிகப்படுத்துங்க. அப்புறம் நிலத்துல வந்து நீரை எடுத்துக்கொள்ளும் திறன் வந்து அதை அதிகப்படுத்துங்க. ஓகேங்களா? அடுத்தது சாயில் அரேஷன், அதாவது நிலத்தில் காற்றோட்டத்தை அதிகப்படுத்தும். அதாவது காற்றோட்டம்னா மண்ணை லூஸ் பண்ணி விட்டுருங்க, மண்ணை பொதுன்னு பண்ணி விட்டுருங்க. மண்ணை பொதுன்னு பண்ணி மண்ணை லூஸ் பண்ணி விட்டுருச்சுன்னா கீழே இருக்கிற வேர்களுக்கு தேவையான காற்று வசதி செஞ்சு கொடுக்கறதா இந்த 2வது பாயிண்ட்டுங்க.
மூணாவது பாயிண்ட் சாயில் ட்ரைனேஜ் கொடுத்துருக்காங்க. அதாவது வடிகால் பிரச்சனைக்கு தீர்வு அளிக்கும். அதாவது நம்ம வந்து உழவு செஞ்ச உடனே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா காடு வந்து ஒரே மாதிரி இருக்காதுங்க. மேடு வல்லம் ஒரு பக்கம் மேடா இருக்கும், ஒரு பக்கம் குழியா இருக்குங்க. ஆனா நம்ம இந்த அக்ரி 82 பண்றதுனால என்னன்னா பள்ளமான இடத்தில் தண்ணி தேங்கி இருந்தாலும் இது வந்து என்னன்னா கரெக்டா நேர போய் அந்த வேரழுகள் தண்டழுகள் அப்படிங்கிற பிரச்சனை எல்லாம் அந்த பயிர்களுக்கு இருந்துச்சுன்னா அதை பூராமே சமன்படுத்தக்கூடியது, தேவையில்லாத உரச்செலவுல அது கண்ட்ரோல் பண்ணுங்க. அப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதாவது நீங்க ஒரே இடத்துல தேவையான அளவு ஹீமிக் நம்ம கொடுத்தோம்னா அந்த நீர் தேங்கி இருக்கும் பொழுது தேவையான அளவு அக்ரி ஹீமிக் கொடுக்கும் பொழுது நம்ம அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டுறலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா சாயில் பெர்ட், அடுத்த பாயிண்ட். அப்புறம் இன்னொன்னு என்னங்கன்னா இதுல முக்கியமானது பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வருஷத்துக்குங்க அக்ரி ஹியூமிக்க ஒரு காட்டுல அவங்க ஒரு ஏக்கரான்னு வச்சுக்கோங்க, ஒரு ஏக்கராவை கண்டினியூவா கொடுத்துட்டாங்கன்னா, அதாவது 3 மாசத்துக்கு ஒருக்கா வருஷத்துக்கு ஒரு 4 தடவை 5 தடவை கொடுத்துட்டாங்கன்னா அந்த வந்து அமிலத்தன்மை காரத்தன்மையை சமநிலைப்படுத்துறதாங்க இந்த அக்ரி ஹீமிக்கோட ஃபங்க்ஷன். அமிலத்தன்மை காரத்தன்மை இதை வந்து சமநிலைப்படுத்துங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு கொடுத்துட்டாருன்னா அதாவது வெந்தது வேகாது ஈக்குவலா பண்ற மாதிரி இது வந்து காரத்தன்மை அமிலத்தன்மையை பிஹெச் லெவல கண்ட்ரோல் பண்ணிருங்க. ஒரு வருஷம் கண்டினியூவா கொடுக்கணும். அப்பதான் வந்து இந்த ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கக்கூடிய அக்ரி 82 அக்ரி ஹீமிக் காற்றுக்கான காற்று வசதி செஞ்சு கொடுக்குறதுங்க அக்ரி ஹீமிக். ஓகேங்களா? அடுத்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அக்ரி நானோடெக்குங்க. அக்ரி நானோடெக்குங்கிறது நம்மளுக்கு என்ன, இது வந்து அக்ரி நானோடெக் இது வந்து 4வது பருவத்திற்கு தேவையான உரம்ங்க. மைக்ரோ நுண்ணூட்ட சத்து அடங்கியுள்ள பொருள். இது நுண்ணூட்ட சத்துக்கள் அடங்கியுள்ள உரம். இது பாத்தீங்கன்னா இதுல வந்து 7 விதமான ஊட்டச்சத்துக்கள் நம்மளுக்கு வந்து இதுல அடங்கி இருக்குதுங்க. 7 விதமான ஊட்டச்சத்துக்கள் அடங்கி இருக்குதுங்க. இது வந்து என்னன்னா நம்மளுக்கு வந்து யூரியா, டிஏபி, பாக்டம்பாஸ் இதெல்லாம் கொடுக்குறோம் இல்லைங்களா, அதுக்கு பதிலா நம்ம இந்த உரத்தை அதுக்கு சப்ளை பண்றோம் கொடுக்குறோம்ங்க. இது என்ன பண்ணணும்னா சிம்பிளா நம்ம சொல்லணும்னா நம்மளுக்கு உடம்பு சரியில்லைங்க, டயர்டா இருக்கிறோம்ங்க, டாக்டர்கிட்ட போய் குளுக்கோஸ் இறக்குறோம். குளுக்கோஸ் இறக்குனா என்னாச்சு, நம்ம உடம்பு வந்து கிளியர் ஆயிருங்க. அது மாதிரி இது வந்து நம்மளுக்கு வந்து தேவையானது நம்மளுக்குங்க. சரிங்களா? அப்புறம் அடுத்தது நெக்ஸ்ட் ப்ராடக்ட் 1 வீக் பிஃபோர் மெத்தட் 1 இது வந்து சாயில் ட்ரீட்மெண்ட். ஓகே சார். நெக்ஸ்ட் இதுல நெக்ஸ்ட்ங்க சார். நெக்ஸ்ட் அத மாடிக்கு லெஃப்ட் நோ இதெல்லாம் மெத்தட். நெக்ஸ்ட்ங்க சார். அக்ரி 82 அக்ரி ஹியூமிக் நெக்ஸ்ட். அப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அடுத்த உரம். அடுத்தது பாத்தீங்கன்னா என்ன, அக்ரி கோல்டுங்க. அக்ரி கோல்டுங்கிறது என்னன்னா இது வந்து முதல் 2 பருவத்திற்கு தேவையான உரம்ங்க. முதல் 2 பருவத்திற்கு தேவையான உரம், அதாவது விதைக்கின்ற பருவம் வளர்கின்ற பருவம், இந்த 2 பருவத்திற்கு தேவையான உரம் தான் அக்ரி கோல்டு. அக்ரி கோல்டு என்ன பாத்தீங்கன்னா இதுல வந்து மல்டி விட்டமின்ஸ் எனர்ஜி பூஸ்டர்னு சொல்லலாம். மல்டி விட்டமின்ஸ் நெருங்கி இருக்கிற பொருள். இதுல என்னென்ன இருக்குதுன்னா முதன்மை ஊட்டச்சத்துக்களும் இருக்கும், 2ஆம் நிலை ஊட்டச்சத்துக்களும் இதுல இருக்குங்க. இது வந்து அக்ரி கோல்டு ஒரு குரோத் ரெகுலேட்டர், அதாவது செடி வளர்ச்சிக்கு, வேர் வளர்ச்சிக்கு, தண்டு வளர்ச்சிக்கு ரொம்ப அற்புதமான ப்ராடக்ட்டுங்க. இதுல வந்து செயற்கை உரமான யூரியா, டிஏபி, பொட்டாசு, காம்ப்ளெக்ஸ், என்பிகே மட்டும்தான் இருக்கும். ஆனா அது செயற்கை தன்மையுடையது, அந்த மண் வளத்தை பாதிக்கும். ஆனா இதுல வந்து மலட்டுத்தன்மையுடைய, ஆனா இதுல வந்து 6 விதமான சத்துக்கள் இருக்குதுங்க. அதுல என்பிகேங்கிற 3 சத்துக்கள் தான் இருக்கு, இதுல 6 விதமான சத்துக்கள் இருக்குதுங்க. இந்த அக்ரி கோல்டு வந்து மண்ணை மேம்படுத்தும், மண்ணை பொன்னாக்க மாற்றும். ஆனா இந்த 2 விதமான முதன்மை சத்துக்கள் என்ன அப்படின்னா உனக்கு என்பிகே அப்படின்னா என்னங்கன்னு அப்படின்னா இது வந்து நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஸ் அடங்கியுள்ள பொருள். நைட்ரஜன்ங்கிறது என்னன்னா தலைசத்து எதுக்கு அப்படின்னா இலைகள் மற்றும் தண்டு பகுதி பசுமையாக இருக்கிறதுக்காக இந்த தலைச்சத்து நைட்ரஜன் யூஸ் பண்றோம்ங்க. 2வது பாஸ்பரஸ் என்னன்னா மணிச்சத்து இருக்குன்னா வேர் வளர்ச்சி நன்றாக இருக்கிறதுக்கு மணிச்சத்து தேவை. 3வது பாத்தீங்கன்னா பொட்டாஸ், சாம்பல் சத்து எதுக்குன்னா தண்டு பகுதியும் மற்றும் தாவர வளர்ச்சி நன்றாக இருக்கிறதுக்கு. தண்டு அதாவது குண்டா இருக்கும், நம்ம தண்டு வந்து லேசா இல்ல ஒல்லியா இருக்காம நல்ல குண்டா வளர்றதுக்காக தண்டு பகுதி தாவர வளர்ச்சி நன்றாக இருக்கிறதுக்கு இந்த என்பிகே நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அடுத்தது செகண்டரி நியூட்ரிஷன் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கால்சியம், சுண்ணாம்பு சத்து.
கால்சியம், சுண்ணாம்பு சத்து. சுண்ணாம்பு சத்து எதுக்கு? நோய் எதிர்ப்பு தன்மையை வழங்கும். நோய் எதிர்ப்பு தன்மையை நம்மளுக்கு அதிகப்படுத்துறதுக்கு சுண்ணாம்பு சத்து தேவைங்க. மக்னீசியம், மக்னீசியம் எதுனா தாவரங்களுக்கு பச்சைத்தை வழங்கும். மூணாவது பாத்தீங்கன்னா சல்பர். சல்பர் எதுக்குன்னா முழுமையான வளர்ச்சியை கொடுக்கறதுக்கு இது பண்ணோம். அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா முதல் 2 பருவங்களுக்கு தேவையான உரம். அக்ரி கோல்டு முதல் பருவம், 2வது பருவம், விதைக்கின்ற பருவம், வளர்கின்ற பருவம், 2 பருவத்துக்கு நம்ம இந்த உரத்தை வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா என்பிகே முதன்மை நிலை ஊட்டச்சத்துக்கள், 2ஆம் நிலை ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய அற்புதமான ப்ராடக்ட்டுங்க. ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராடக்ட் அக்ரி கோல்டு. அக்ரி கோல்டு வந்து ரெக்கவர் ஃப்ரம் ஸ்ட்ரீஸ், இம்யூனிட்டி பூஸ்டர், ரூட் டெவலப்மெண்ட், ரெகுலேட் கிராப் growth, இது எல்லாமே அடங்கி இருக்குதுங்க. ஓகேங்களா? இது நிறைய இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அக்ரி மாஸ். அக்ரி மாஸ் பாத்தீங்கன்னா 3வது பருவத்திற்கு தேவையான உரம். 3வது பருவம் எது? பூக்கின்ற பருவம். இந்த பூக்கின்ற பருவத்திற்கு தேவையான உரம். இது வந்து செடி வச்சு எப்ப பூ வருது, காட்டுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா நீங்க தெரியும். காட்டுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா பூ வரும். ஏதாவது ஒரு இடத்துல மொட்டு வந்துருச்சு, பூ வந்துருச்சு, உடனே நீங்க ஸ்ப்ரே பண்ணலாம். உடனடியே உங்களுக்கு வந்து 7 நாள்ல நீங்க ரிசல்ட் எடுக்கணும். அப்படின்னா இந்த அக்ரி மாசு ஒரு செடி வந்து பாத்தீங்கன்னா தக்காளி செடி எல்லாம் ஒரு 35 நாள்ல பூக்க ஆரம்பிச்சிருங்க. அப்ப கொண்டு போய் ஸ்ப்ரே பண்ணுனீங்கன்னா 1 வாரத்துல உங்களுக்கு ரிசல்ட் வந்துரு. பிவி அதிகமாகும். அற்புதமான ப்ராடக்ட் இது. வந்து நம்மளுக்கு 3வது பருவத்திற்கான உரம். இந்த உரம் அத கடையில எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இருக்காதுங்க. இதுதான் அற்புதமான உரம். ஓகேங்களா? இது வந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். அக்ரி மாஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லா விதமான ஃபிளவர், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ரிச் இன் அமினோ ஆசிட், இம்ப்ரூவ்ஸ் பிளான்ட் ஃபெர்டிலிட்டி, குவான்டிட்டி ரிசல்ட், இது எல்லாத்துக்குமே நீங்க கொடுக்கலாம். எல்லாத்துக்குமே நீங்க கொடுத்தீங்கன்னா ரிசல்ட் வந்து 7 நாள். நீங்க என்ன செடி வச்சிருக்கிறாங்களோ 7 நாள்ல ஸ்ப்ரே மட்டும்தான் பண்ணணும். அக்ரி மாசு ஸ்ப்ரே மட்டும்தான் நம்ம பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. அப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அக்ரி நானோடெக் வந்து சொல்லிட்டோம். இருந்தாலும் அக்ரி நானோடெக் வந்து சொல்லிட்டோம். அப்புறம் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையானது அடுத்து வரும். அப்புறம் நம்ம இது வந்து என்ன கொடுக்குறோம்? ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல் பருவத்துக்கு என்ன உரம் கொடுக்கணும், 2வது பருவத்துக்கு என்ன உரம் கொடுக்கணும் அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முதல் பருவத்துக்கு நம்ம என்ன கொடுக்கலாம்னா அக்ரி 1 ஏக்கரா நீங்க கணக்கு வச்சுக்கோங்க. 1 ஏக்கரா அப்படின்னு நீங்க கணக்கு வச்சுட்டீங்கன்னா 1 ஏக்கராவுக்கு முதல் பருவத்துக்கு என்ன கொடுக்கலாம்னா அக்ரி 82, அக்ரி கியூமிக்கி, அக்ரி கோல்டு. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பருவத்துக்கு கொடுப்போம். ஏன்னா ஃபர்ஸ்ட் பருவம் வளர்கின்ற பருவம், விதைக்கின்ற பருவம். அப்ப செடி வளரணும், தண்டு வளரணும், வேர் வளர்ச்சி இருக்கணும். அப்ப இதுக்கு என்ன கொடுக்கணுங்க? அக்ரி 82, அக்ரி கியூமிக், அக்ரி கோல்டு. 2வது பருவத்துக்கு அக்ரி 82, அக்ரி கியூமிக், அக்ரி கோல்டு. இந்த 2 தான் ஃபர்ஸ்ட் பருவம். 2வது பருவத்துக்கு கொடுக்கணுங்க. நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். 2 பருவத்துக்கு அக்ரி 82, அக்ரி கியூமிக், கோல்டு. செகண்ட் பருவத்துக்கு அக்ரி 82, அக்ரி கியூமிக், அக்ரி கோல்டு. 3வது பருவம் பூக்கின்ற பருவம், பூ வரக்கூடிய பருவத்துக்கு நம்ம என்ன கொடுக்கலாம்னா அக்ரி 82, அக்ரி கியூமிக், அக்ரி மாஸ். கீழே கொடுக்கும்போது கியூமிக் சேர்த்து கொடுக்கணும். மேல கொடுக்கும்போது ஸ்ப்ரே பண்றீங்கன்னா 82 மாஸ் மட்டும் கொடுக்கணும். அக்ரி 82, அக்ரி மாஸ் மட்டும் ஸ்ப்ரே பண்ணணும். கீழே கொடுக்கறதா 3 சேர்த்து கொடுக்கலாம். அடுத்தது 4வது பருவத்துக்கு என்ன கொடுக்கணும்னா அக்ரி 82, அக்ரி கியூமிக், அக்ரி நானோடெக். அப்ப நீங்க இது சிம்பிளா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? 4 பருவத்துக்குமே 82 ஹிமிக் கொடுக்கணும். 4 பருவத்துக்குமே 82 ஹிமிக் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் 2 பருவத்துக்கு கோல்டு, 3வது பருவத்துக்கு மாசு, 4வது பருவத்துக்கு நானோடெக். இவ்வளவுதானுங்க, ஒண்ணுமே கிடையாது. 4 பருவத்துக்கு 82 ஹிமிக், 82 ஹிமிக், 82 ஹிமிக், 82 ஹிமிக். 4 பருவத்துக்கு இது 2 காமன். ஃபர்ஸ்ட் 2 பருவத்துக்கு கோல்டு, 3வது பருவத்துக்கு மாசு, 4வது பருவத்துக்கு நானோடெக். இது வந்து ஈஸியா மனசுல நீங்க வச்சுட்டீங்கன்னா காட்டுக்குள்ள போயிங்க அது எப்படி இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த உரத்தை நீங்க ரெக்கமெண்ட் பண்ணிடலாம். காட்டுக்குள்ள போய் பார்த்துங்க, அதுக்கு வந்து நீங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணிடலாம். இது வந்து அளவுங்க. ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நம்ம எவ்வளவு கொடுக்கலாம்? அக்ரி 82 நீங்க வந்து இது காட்டு போய் பாத்துங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து இதே அளவு கொடுக்கணுங்கிறது இல்ல, கொஞ்சம் மாத்திக்கலாம். அக்ரி 82 100 மில்லி, அக்ரி கியூமிக் 200 மில்லி. இது வந்து நீங்க தகுந்துக்கு மாதிரி பாத்துக்கலாம். காடு எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து இந்த அட்டவணையில பாத்துக்கலாம். அப்புறம் நீங்க கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் சேர்த்து கொடுத்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. கொஞ்சம் சேர்த்து கொடுத்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி இதுவும் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 இது வந்து அதே தானுங்க.
4 பருவத்துக்கு நான் சொல்லிட்டேனுங்க. முதல் பருவம், 2ஆம் பருவம், 3ஆம் பருவம், 4வது பருவத்துக்கு என்னன்னு சிம்பிளா நான் சொல்லிட்டேனுங்க. அந்த சிம்பிளா நீங்க அதாவது என்ன கொடுக்கறது, என்ன உரம் கொடுக்கறதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதுங்க, ஈஸியா கொடுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் இது அதேதாங்க சார். நெக்ஸ்ட் இது வந்து நம்ம வந்து அறுவடை பருவம் 4வது பருவத்துக்கு என்ன உரம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுங்க. 4வது பருவத்துக்கு அதான் 4 பருவத்துக்கும் நான் சொல்லிட்டேனுங்க. 4 பருவத்துக்கும் நீங்க வந்து உரம் எவ்வளவு கொடுக்கணும், அதாவது சிம்பிளா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 பருவத்துக்கு நீங்க உரம் கொடுக்க வேண்டியது ஒரு ஏக்கராவுக்கு வந்து காமனா நீங்க வந்து கொடுத்துடலாமுங்க. அப்புறம் அக்ரி அக்வாஜெல். இந்த அக்வாஜெல் என்னன்னா அக்ரி 82 விட 2 மடங்கு இது வேலை செய்யுங்க. 2 மடங்கு என்னன்னா ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கும். மெயின் ஈரப்பதம் இந்த வேச காலத்துக்கு சூப்பர் ப்ராடக்ட்டுங்க அக்ரி அக்வாஜெல். இது வந்து என்னன்னா நம்ம வந்து வருஷத்துலீங்க ஒரு ஏக்கராவுக்கு 1 கிலோங்க. ஒரு வருஷத்துக்கு 2 தடவை கொடுக்கணும். ஏன்னா 2 வேளாமே 3 வேளாம தான் பண்ணுவாங்க. நம்ம 2 டைம் கொடுக்கலாம். இது எப்ப கொடுக்கலாம்னா ஆரம்பத்திலேயே கொடுக்கலாம்ங்க. ஆரம்பத்திலேயே நம்ம கொடுக்கலாம். இது தண்ணியில கலந்து கொடுக்க கூடாதுங்க. தண்ணியில கலந்து கொடுக்காம அந்த இயற்கை உரத்துக்கூட மண்ணுக்கூடையோ இல்ல நீங்க அந்த விதைக்கூடையோ நீங்க பூரா காட்டுக்குள்ள போட்டு இறைச்சி விட்டுறலாம்ங்க. அருமையான ரிசல்ட் கிடைக்கும். இது இந்த உரத்தை பயன்படுத்துறதுனால என்னன்னா ஈரப்பதம் இருந்துட்டே இருக்குங்க. கீழே இருக்கக்கூடிய அடி ஈரம் இருந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி ஈரப்பதத்தை இந்த வேச காலத்துக்கு தேவையான அற்புதமான பொருள் அக்வா ஜெல், அக்ரி அக்வா ஜெல்லுங்க. ஓகே நெக்ஸ்ட்டுங்க. ஓகே சார், மறுபடியும் அந்த அளவுகளை நான் அடுத்த மீட்டிங்ல சொல்றேன். இது நீங்க தெரிஞ்சு வச்சுக்கலாம். சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா அந்த 4 விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க சார். 4 விஷயம் என்னன்னா அந்த காற்று 25%, தண்ணி 25%, கார்பன் டை ஆக்சைடு 45%, உரம் வந்து 5%. அவ்வளவுதானுங்க. 4 பருவம் என்னங்க? விதைக்கின்ற பருவம், வளரும் பருவம், பூக்கும் பருவம், காய்க்கும் பருவம். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் 4 பருவத்துக்கு என்ன உரம் கொடுக்கறது? ஃபர்ஸ்ட் 4 பருவத்துக்குமே 82 ஹிமிக், 82 ஹிமிக், 82 ஹிமிக், 82 ஹிமிக். ஃபர்ஸ்ட் 2 பருவத்துக்கு கோல்டு கொடுக்கணும். 3வது பருவத்துக்கு மாசு, 4வது பருவத்துக்கு நானோடெக். இவ்வளவுதானுங்க விவசாயி, இவ்வளவுதான். இது பூரா நீங்க தெரிஞ்சு வச்சுட்டீங்கன்னா அற்புதமா நீங்க கொடுக்கலாம். அப்புறம் காட்டுக்கு தகுந்த மாதிரி அளவு வந்து மாத்திக்கலாம். ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். ஓகே சார், இந்த மாதிரி எனக்கு வந்து விவசாய உரங்கள் வெஸ்டேஜ் உரத்தை பத்தி பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த யூனிவர்சல் கிரவுன் டைரக்டர் மிஸ்டர் ரவிக்குமார் சார் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆல் லீடர்ஸ், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஆனந்தராஜ் சார். உங்களோட ஸ்பீச் ரொம்ப அருமையா இருந்தது. எங்களுக்கெல்லாம் இதை கத்துக் கொடுத்த உங்களுக்கு மிக்க நன்றி கூறி இந்த ப்ராடக்ட பத்தி இன்னைக்கு 4 பருவத்தை பத்தியும் என்ன கொடுக்கறத பத்தியும் தெளிவாக எடுத்து கூறினீங்க. இதுவே நெக்ஸ்ட் மீட்டிங் போகும்போது இன்னும் தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு புரியுது. அதனால உங்களோட வாழ்த்துக்களுடன் எங்கள் டீம் சார்பாகவும் உங்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.